ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு க்ளீனிங் வீடியோ பார்க்குறோம். இந்த நண்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நண்டு எடுத்துக்கிறேன். முதல்ல நண்டு எடுத்து நல்லா திருப்பிக்கிட்டு அந்த கால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை உடச்சி போடுங்க. அதை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறகு மாதிரி இருக்கும் லேசாக, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. கையை எடுத்து பிச்சாலே வந்துடும். நல்லா பிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், அதையும் பிச்சு போட்டுருங்க. பிச்சும் போடலாம், அப்படியும் போடலாம். அந்த நண்டோடு சேர்த்து மேலே ஒரு ஓடு இருக்கும் பாருங்க, அந்த ஓட்டை கழட்டி எடுத்துடலாம். அது ஈஸியாக நீங்கள் நகத்தை வச்சு கழட்டினாலே வந்துடும் தானாகவே. அவ்வளோதான், பிச்சு எடுங்க. அவ்வளோதான், வந்துடுச்சு பார்த்திங்களா. அதில் ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கும், அதை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. அதுதான் குடல் மாதிரி, அதை க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா நண்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அழுக்கு கலர் அது தனியாக தெரியும். நண்டு சதை வெள்ளையாக இருக்கும், இது ஒரு மாதிரி அழுக்கு கலரில் தெரியும். அதை எடுத்து பிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், அதை எடுத்துருச்சு. நண்டு க்ளீனிங் ரெடி ஆயிடுச்சு. நண்டு அவ்வளோதான். அந்த காம்பை தனியாக கூட போடலாம். அந்த நண்டு காலை நம்ம அந்த நண்டோடு சேர்த்தியும் போடலாம். இது சின்ன நண்டுக்கிறனால நான் அப்படியே போடுறேன். பெரிய நண்டாக இருந்தால் காலை தனியாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரியும். இதை அப்படியும் போடலாம், அந்த காலோடையும் போடலாம். பாருங்கள், நண்டு ரெடி ஆச்சு. இதை நண்டு உள்ள அது மேலே ஒரு சின்ன ஓடு மாதிரி இருக்கும், அதுவும் கழட்டிடுங்க. அது தனியாக தெரியும் நம்ம தொட்டு பார்த்தாலே. அவ்வளோதான், இன்னொரு நண்டு உங்களுக்காக நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், அந்த இறகு மாதிரி இருக்கிறத பிச்சு வெளியே போட்டுருங்க. லேசாக அதில் சதை இருக்காது, அதனால தான் நம்ம அதை வெளியே போடுறோம். அப்புறம் அப்படியே இதை கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இனி அந்த ஓட்டை கழட்டி எடுத்துடலாம். கையை வச்சு கழட்டினாலே வந்துடும் ஓடு. பாருங்கள், அந்த அழுக்கு கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதை பிச்சு எடுத்துருங்க. அப்படியே பிச்சு எடுத்தாலே வந்துடும். அவ்வளோதான், நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நண்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்காக இன்னொரு நண்டு கூட நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், இது சின்ன நண்டு கொஞ்சம், அதே மாதிரியே கட் பண்ணிடுங்க. அந்த காலை கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடை கழட்டுங்க. ஓடு கழட்டினா அப்படியே நகத்தை வச்சு லைட்டாக பேத்தாலே அந்த ஓடு நல்லா கலண்டு வந்துடும் உங்களுக்கு. அந்த அழுக்கு கலராக இருக்கிறத எடுத்து நம்ம தூர போட்டுடணும், அது வேஸ்ட்டு. அது நம்ம நண்டை பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் நல்லா. அவ்வளோதான், அதே மாதிரி நான் எல்லா நண்டையும் எடுத்துடுறேன். அவ்வளோதான், இவ்வளோ நண்டு சீக்கிரமாக க்ளீன் பண்ணலாம் பாருங்கள். ஒவ்வொரு நண்டாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இதெல்லாமே நான் இவ்வளோ நண்டு 100 ரூபான்னு வாங்கினேன். சின்ன நண்டாக இருந்தாலும் கொஞ்சம் 100 ரூபா ரேட்டு பரவாயில்லாமல் இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இதை நல்லா 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துருங்க. அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு 2-3 தண்ணி கழுவுனிங்கன்னா அழுக்கெல்லாமே நல்லா போயிடும், பளிச்சுன்னு ஆகிடும். போய் கிணறு குண்டாலாம் மாற்றிடலாம். இது நம்ம உப்புலாம் போட்டு கழுவணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வருதுன்னு பாருங்கள். 2-3 தண்ணி கழுவுனதுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு க்ளீனிங் இவ்வளோதான். இனி நான் நண்டு தொக்கு செய்கிறோமோ, குழம்பு வைக்கிறோமோ, வறுக்கிறோமோ, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நண்டு க்ளீனிங்கு. ஈஸியான மெத்தடில் நான் எப்படி க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு க்ளீன் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.